நெய்வேலி NLC இரண்டாவது சுரங்கம் முன்பாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். NLC முன்பாக போராட்டம் தொடர்வதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சக தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், போராட்டம் தொடர்பான கள விவரம். நிச்சயமாக ஷாம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் சுரங்கம் 2 ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வந்த கருணாநிதி என்பவர் நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சுரங்கத்தின் உள்ளே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த உயிரிழந்த கருணாநிதியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்பொழுது NLC சுரங்கம் 2 முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக உறவினர்கள் உயிரிழந்த கருணாநிதிக்கு உரிய இழப்பீடும் வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். உறவினர்களுக்கு ஆதரவாக அதிமுக புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழிதேவன் அந்த போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மேலும் NLC நிறுவனத்திலே தொடர்ந்து உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருவதாகவும், ஆனால் தொழிலாளருடைய உயிரில் NLC நிறுவனம் அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் காட்டிய புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து NLC நிறுவனம் உயிரிழந்த குடும்பத்தினரை அழைத்து பேச வேண்டும் எனவும், அவர்களுக்கு உடனடியாக உயர் இழப்பீடும் நிரந்தர வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக மட்டுமில்லாமல் பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த NLC சுரங்கம் 2 முன்பு பிரிந்து வருவதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்த கருணாநிதியின் ஆதரவாக சக தொழிலாளர்களும் இந்த சுரங்கம் 2 முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் என்பது நிலவிருக்கிறது. தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது NLC நிறுவனம் உடனடியாக எங்களை அழைத்து பேச வேண்டும், உயிரிழந்த கருணாநிதிக்கு உயர் இழப்பீடும் வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது இவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் NLC நிறுவனம் அழைத்து பேசும் வரை இந்த இடத்திலிருந்து நகர மாட்டோம் என புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் இங்கே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலைய இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வினோத்.